வணக்கம். அதிமுக, பிஜேபி 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்துள்ளன. அதைத் தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் அரசியல் கட்சிகளிடத்திலும் மக்களிடத்திலும் எழுந்துள்ளன. அந்த கேள்விகளுடன் வளவன் அவர்களை சந்திப்போம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். கூட்டணி உறுதியாயிடுச்சு. ஆனால் ரொம்ப தெம்பா ஒரு வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் நாங்கள் முதுகெலும்பு உள்ளவங்க, நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் பிஜேபி கூட அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திடுதிப்புன்னு இப்படி கூட்டணி ஆரம்பித்து மக்களே ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. எப்படி பார்க்குறீங்க இதை? ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். அது வரைக்கும் தான் அவங்க இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்கும்போது தான் பாஜக கீஜாக்கான்லாம் கேட்காதீங்க அப்படின்லாம் சொன்னார். திமுக ஒரே எதிரின்னு ஒரு மாதமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் 6 மாதம் கழித்து கேளுங்க அப்படின்லாம் சொன்னார். 6 மாதம்னு சொல்லி 6 வாரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே கையை சேர்ந்து தூக்கி கடைசியாக வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்குற லெவலுக்கு போயிடுச்சு. இல்லை, ஹைலைட் என்னென்னா அவங்க வந்து கை நினச்சிட்டாங்க. இப்போ இவங்க கை நினச்சி அதை உறுதிப்படுத்துறதுக்கு போகிறதுக்கு டெல்லி போகிறதுக்கான ஏற்பாடுகளும் நடக்குது. அமித்ஷா அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு டெல்லியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு சைடு. இப்போ இந்த நிர்பந்தங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படையில் அதிமுக வேறு வழியே இல்லாமல் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரே நேரத்தில் 2 ஆளுங்கட்சிகளை எதிர்ப்பது அப்படிங்கிறது சவாலான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே டிவிஎஸ்சி இவங்க பண்ண விஷயங்கள், இந்த வழக்குகள் இருக்குது. இதை விட எது ஆபத்து அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இடியும் ஐடியும் சிபிஐயும் அப்படிங்கிறது அறியாதவரல்ல எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் நெருக்கிறாங்க. நீங்கள் கடந்த காலத்தில் அவருடைய உறவினர் வீட்டுக்கு போன அந்த ரைட்ஸ் இருக்குல்ல, அது பல விஷயங்களை சொல்லியிருக்கு. நேரடியாக அவருடைய க்ளோசஸ்ட், அவருடைய அந்த முதல் குடும்பம், அந்த வட்டம் வரைக்கும் இடியினுடைய கரம் நீளும் அப்படிங்கிற விஷயங்கள் வருகிறது. இது ஒரு சைடு. இதை தாண்டி இவருக்கு அடுத்த பொசிஷனில் இருந்தாங்கல்ல, அது எஸ்பி வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், இல்லை மற்றவர்கள், இவர்கள் தொடர்பான விஷயங்கள், ஆவணங்கள், கோப்புகள் அப்படிங்கிறது வரும்போது எடப்பாடி அவர்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. அவருக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய அவரை விடவும் அதிக ஆட்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அவருடைய தளபதியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சிக்கல் வரும்போது அவங்களும் அந்த ப்ரெஷரை கொடுக்குறாங்க. எடப்பாடி அவர்கள் கடைசி வரைக்கும் முடிஞ்ச மட்டும் 6 மாதம் இழுத்துட்டு போயிடலாம். அவருடைய எண்ணம்ங்கிறது விஜய் வந்தால் பரவாயில்லையா இருக்கும், நம்ம அதை வச்சு சமாளித்து கடைசி வரைக்கும் போகிற மாதிரி உங்கள் கூட தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லிக்கிட்டே போயிடலான்னு தான் ஒரு நினைப்பில் இருந்தார். ஆனால் இப்போ நெருக்கடிகள் முற்றுகிற போது, ஏன்னா இப்போ அடுத்தடுத்து திமுக அமைச்சர்கள் குறிவைக்கப்படுறது, அவங்களுடைய தம்பிகள் இல்லை சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற இடம் நகரும் போது இது இப்படியும் டேர்ன் ஆகுங்கிற அச்சம் அவங்களுக்கு வருது. அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே அவங்களால இதை ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது, இல்லை பிரச்சனை வருது அப்படின்னா, இது நம்ம பக்கமும் திரும்பிச்சு அப்படின்னா நம்மகிட்ட ஆட்சியும் கிடையாது, வழக்கத்துக்கான செலவுகள் இல்லை, அந்த விஷயங்கள்லாம் அதுவுமே நம்மளை உருக்குலைக்க வாய்ப்பு இருக்குது என்கிற இடத்திலிருந்து தான் அவங்க அதை எதிர்நோக்குறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு அட் அ டைமில் இப்போ என்னென்னா, சீமான் அஃப்கோர்ஸ் அவர் திட்ட போகிறதில்ல, அவர் எங்கள் சித்தப்பான்னுட்டு அவர் மகிழ்ச்சியாக அதை ஒரு விதமாக நகர்த்திட்டு போயிடுவார், அதை விட்டுறலாம். விஜய் வந்து இப்போ ஒரு காலகட்டத்தில் இவங்க பிஜேபி நோக்கி போகிறாங்க, இல்லை விஜய் ஆமான்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல, அவர் கிட்டத்தட்ட 100 சீட்டுகள் வரைக்கும் இல்லை பாதின்னு எதிர்பார்த்ததாக துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறதுலாம். இப்போ நமக்கு என்னென்னா, விஜய் துணை முதல்வர் பதவி கேட்டிருந்ததாக கூட நீங்கள் கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். இவங்க கூட்டணி சர்க்காருங்கிறாங்க, இதுக்கு அது கம்பேரிட்டிவ்லி பரவாயில்ல, ஒரு 60 சீட்டு வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் 40 சீட்டு வரைக்கும் கொடுத்தாங்க. 60 வரைக்கும் கூட இவங்க ஆஃபர் பண்ண தயாராக இருந்தாங்க. அவங்க 100 இல்லைன்னா சரிபாதிங்கிற மாதிரி கேட்டாங்க. கேபினெட்லேயும் அந்த மாதிரின்னு சில விஷயங்கள் விஷயங்களாக அதுக்கான எந்த இதுவும் ஆரம்பிக்கவே இல்லை. துவக்க நிலையில் தானே, துவக்க நிலையிலே அவங்க இது வரைக்கும் தங்களுடைய இதை நிரூபிக்காத ஒருத்தங்க அவளை கேட்குறாங்கன்னா வேண்டாங்கிற முடிவுக்கு எடப்பாடி அவர்கள் நகர்ந்துட்டார். அப்படிங்கிறதுனால அந்த பேச்சுகள் அப்படியே தடைப்பட்டது. இப்போ இதுக்கு பிறகு அவரும் போகிற போக்க இப்போ இது பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்கல்ல, இனிமேல் எடப்பாடி அவர் ஸ்ட்ராங்காக தான் பண்ண போகிறாரு. அப்போ நீங்கள் எதிர் திசையில் சீமானோ இல்லை விஜயவோ 2 வச்சுக்கிட்டு, அவங்களோட நட்பும் இல்லை பகையும் இல்லைன்னு வச்சுக்கிட்டு, திமுக பாஜகன்னு 2 பேரை எதிர்க்கிறது அப்படிங்கிறது சரியானதாக நமக்கு இருக்காது அப்படிங்கிற எண்ணமும் வந்ததன் காரணமாக சரி நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இதை நகர்த்தியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவருக்கு உடனடியாக இதில் என்ன வெற்றின்னு பார்த்தா, நேற்றைக்கு இவர் காலையில் வரைக்கும் டைமை கன்ஃபார்ம் பண்ணல, எடப்பாடி சந்திக்க வரேன்னு சொல்லலை. காலையில் தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது இரட்டை இலை யாருக்கு என்பதில் இறுதி விசாரணையை நாங்கள் எடுத்து தீர்ப்பு கொடுக்க போகிறோம்ங்குது. அவருக்கு இப்போ எடப்பாடியை பொறுத்தவரை அதிமுகவினுடைய அவர் ஒரு காலகட்டத்தில் என்ன நிலைமைக்கு போயிட்டார்னா,
அடுத்த எலெக்ஷனில் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, எதிர்க்கட்சி தலைவராக வந்தாலே போதும், அதிமுகவுக்கு தலைவராக நம்ம இருந்துட்டா போதுங்கிற நிலைமைக்கே போன முறை அவர் வந்ததை போலத்தான் அவருடைய விஷயங்கள் அங்கே உள்ளுக்குள்ளே சொல்லப்பட்டது. இப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ரெட்டை இலையை காப்பாற்றணும். உங்களுக்கு அதிமுக நீங்கள் தான், ஆனால் ரெட்டை இலை கிடையாதுன்னா, ரெட்டை இலை இல்லாமல் எடப்பாடிக்கான வேல்யூ வந்து அவர் வந்து ஒப்பீட்டு அளவில் இதுக்கு முன்பாக அந்த பொறுப்பில் இருந்த எம்ஜிஆர் அவர்களைப் போலவோ அல்லது செல்வி ஜெயலலிதா அவர்களைப் போலவோ இல்லை அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். அது அவரே பல முறை சொல்லியிருக்காரு. ரெட்டை இலை இல்லாமல் தான் என்னங்கிறது தெரிஞ்சதுனால முதல்ல ரெட்டை இலையை காப்பாற்றணும். ரெண்டாவது, நேற்றுக்கு அமித்ஷா சொன்னார் இல்லையா, அது அவர் அஃப்கோர்ஸ் அது வந்து பக்கத்தில் அவர் இருக்காரேன்னு சொன்னது தான். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் எங்களுக்கு என்ன வேலை, அடுத்த வீட்டு சண்டைக்கு பஞ்சாயத்து பண்ண போகிறவர்களா நாங்கள்ங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் எத்தனை வீட்டில் பஞ்சாயத்து பண்ணீங்க, எத்தனை வீட்டில் சண்டையவே நீங்கள் மூட்டி விட்டு பிரித்து விட்டீங்கிறதெல்லாம் வரலாறு முழுக்க இருக்கிறது. சமீபத்திய 11 ஆண்டுகளை நீங்கள் எத்தனை கட்சி காலி பண்ணிக்கிற வரைக்கும் தெரியும். ஆனால் ஓபிஎஸ்ஸை நேற்றைக்கு சந்திக்கல, எங்கேஜ் பண்ணல. டிடிவி அவருக்கு உடல்நலம் சரியில்லைங்கிறது ஒரு காரணமாக இருந்திருந்தாலும் பார்த்துருக்க மாட்டார். ஜி.கே. வாசன் நேற்று போய் அமித்ஷாவை பார்த்துருக்காரு, ஆனால் மேடை ஏற்றலை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஜி.கே. வாசன் மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. நம்ம எம்பி சீட்டை அதிமுகலேருந்து கொடுத்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பணும், எம்பி சீட்டை வாங்கிவிட்டு அப்படியே எலெக்ஷன் முடிஞ்சதும் பிஜேபி கூட போயிட்டு பிஜேபி எம்பியாகவே அவர் மாறிட்டாருங்கிற அந்த ஒரு இதுவும் இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த அந்த ஹோட்டல்லே நேற்று தங்கி இருந்ததாக, முந்தின நாள் இரவே அவர் அங்கே போயிட்டாரு. கூப்பிட்டாங்கன்னா போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். பட் அமித்ஷா அதை என்கேஜ் பண்ணலை அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. ஆக ஓபிஎஸ் டிடிவி சசிகலா சீன்லேயே இல்லை, இவங்க 2 பேரையும் ட்ராப் பண்ணுறதுங்கிறது அவருக்கான 2வது வெற்றி அப்படின்னு அந்த இன்றைக்கி இருக்கிற கேல்குலேஷன்ஸில் ரெட்டை இலை நமக்கானது. இப்போ என்னென்னா அடுத்து புஷ் பண்ணி ரெட்டை இலையை முடக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கிட்ட தான் பெரும்பான்மை இருக்குன்னு ஒரு தீர்ப்பை தேர்தல் ஆணையத்தில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிடுவாங்க. தேர்தல் ஆணையம் அதை கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் அதை ரிவர்ஸ் பண்ணாது. புதிய வழக்கு யாராவது கொடுத்து அப்புறம் விசாரணைன்னு மறுபடியும் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே பிளவே வரல, ஸ்டேட்டஸ்கோ தான் கண்டினியூ ஆகுதுன்னா 2வது கொடுக்குற வழக்கு அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்பீல்னா கோர்ட்டுக்கு போயிடும். கோர்ட்டில் அது வருஷ கணக்கில் கிடக்கும், நம்ம பார்த்துக்கலாம். தேர்தல் ஆணையம் தான் எப்படி வேணாலும் குத்தலாம். இப்போ அடுத்து எடப்பாடி நகர்த்தக்கூடியது எழுத்துப்பூர்வமாக எனக்கு அங்கே ஜட்மெண்ட்டை நான் வாங்குகிற வேலைகள் அப்படிங்கிறது ரஷ் பண்ணி புஷ் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. சிலர் கேட்கலாம், தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பொறுத்து அமைப்பாச்சு அப்படின்லாம் கேட்டால் தெரியும். தேர்தல் ஆணையரை நியமிப்பது மோடிஜியும் அமித்ஷாஜியும் தான் அப்படிங்கிறது இன்றைக்கி சட்டமாகவே அதை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அமித்ஷா அவர்களோடு 370 நீக்கம் காலகட்டத்தில் உள்துறையில் அதிகாரியாக இருந்தவரை தூக்கிட்டு வந்து தான் அவங்க ஏன் போட்டாங்க. அவசரமாக அவரை விஆர்எஸ் வாங்க கொடுத்துட்டு இவங்க மோடி ஆட்சியை எதிர்த்து ராஜினாமா கொடுத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இதெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் ராஜினாமா கிளியர் ஆகாமலே இருக்குது. அவங்க வேலையை விட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளோ நாள் அது. இவங்க நைட்டு கொடுத்தா காலைக்குள்ளே நடுராத்திரிக்குள்ளே அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையரான கதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அல்ல, அது தனி. இப்போதைக்கு ரெட்டை இலை அவருக்கு வரணும், ரெட்டை இலை உறுதி செய்யப்படணும். அவருக்கான அவரை சேலஞ்ச் பண்ணக்கூடிய கட்சிக்குள்ளே அவரை எதிர்க்கக்கூடியவர்களை ஓரங்கட்டியாச்சு அப்படிங்கிறது தனக்கும் தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய கட்சியில் அடுத்த கட்ட தலைவர்களுக்கான அங்கே இருந்து வரக்கூடிய இடி ஐடி இந்த விவகாரங்களை நிறுத்தி வைத்திருப்பது அப்படிங்கிற இடத்துக்கு தான் இப்போதைக்கு இந்த 3ம் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னும் போது நம்ம அதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர் நகர்ந்திருப்பதாக தெரிகிறது. ஏன்னா விஜயனுடைய டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதாக எடப்பாடி பழனிசாமி உணர்கிறார். அஃப்கோர்ஸ் அவருக்கு இப்போ என்னென்னா அவருக்கு முதல்வர் கொடுத்தாலுமே கூட பிஜேபியினுடைய ரைட்ஸ் 2 பேரும் சமாளிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு இது இருக்காங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அதனால் விஜய் எங்கேஜ் பண்ண வேண்டாங்கிற இடத்துக்கு வந்து தான் இந்த முடிவு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, இதில் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஓகே, தற்காலிகமாக அவருக்கு இது ஒரு வெற்றியாகவே பார்த்தாலும் கூட ஒரு நெடுங்கால திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து உடைக்கிறதுக்கு இல்லைன்னா அதிமுகவை அப்படியே கரைஞ்சு போகிறதுக்கான சூழலும் வாய்ப்பும் இல்லையா இந்த கூட்டணி மூலமாக? இல்லை, இப்போ செங்கோட்டையன் டாலா கிளைம்ன்ற அவரையும் சைலண்ட் பண்ணியிருக்காரு. செங்கோட்டையன் போன்ற அதிருப்தியாளர்களும் சைலண்ட் ஆயிருக்காங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னைய டேட்டுக்கு உள்ளே இருக்கிறவங்க, அதாவது அவங்க என்ன கிளப்பினீங்க இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தது பாஜக கூட நம்ம போயிடலாம், நீங்கள் நானே போயிட்டேன், அதுவும் எப்படி நான் போகிறேங்கிறத நீங்களே யோசிக்க முடியாத நேரத்தில் போய் டக்குன்னு சேர்ந்து நீங்கள் அத்தனை பேர் கேட்டதை நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன டெக்னிக்கலாக சொல்கிறாங்க,
இப்போ இது வந்து பாஜக கூட்டணி விட்டு வெளியில் வருவது அப்படிங்கிறத மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் போட்டு பொதுக்குழுவில் வச்சு ஒப்புதல் வாங்கி பொதுக்குழு எடுத்த முடிவுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. பொதுக்குழு எடுத்த முடிவை பொதுச் செயலாளராக இவரே வந்து பார்த்தீங்கன்னா இவரே எப்படி போய் கூட்டணி திரும்ப உருவாக்கினார் அப்படின்னு சில கேள்விகள் எழுப்பப்படுறத நேரத்துலேருந்து பார்க்க முடியுது. அது லாஜிக்கலாக பார்த்தா நமக்கு கரெக்டாக மாதிரி இருக்கும். பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை இவர் ஒருவரே முடிவு பண்ணி 3 பேர் போய் எப்படி சைன் பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் ரிவர்ஸில் யோசிச்சோன்னா இப்போ சமீபத்தில் அவங்களுடைய செயற்குழு அல்லது பொதுக்குழு தீர்மானத்தில் கூட்டணி உருவாக்குவது அல்லது கட்சியினுடைய மற்ற விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே கொடுக்குறோம் அப்படின்னு 2024 அந்த தேர்தல் அல்லது அதுக்கு பிறகு நடந்ததுலேயே அடுத்து வரக்கூடியதற்கு மெகா கூட்டணி அமைப்புன்னு போட்டப்ப முழு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தாச்சு. ஸோ இதை டெக்னிக்கலாக பார்த்தா அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அவர் எடுப்பது தான் முடிவு. ஏன்னா அதிமுகவுடைய பேட்டர்னு பொதுச் செயலாளர் சொல்கிறத எல்லாரும் ஆமான்னு வழிமொழிகிறது தான். யார் பொதுச் செயலாளராக வந்தாலும் நாளைக்கு XYZ யார் போய் அங்கே உட்கார்ந்தாலும் அவங்க ஒர்க்கிங் ஸ்டைலே அதுதான். ஸோ அதனால் கட்சிக்குள்ளே பாஜக கூட்டணி என்பது தொண்டர்களிடத்தில் தொய்வை ஏற்படுத்துமானா அது ரொம்ப பெரிய கேள்வி. ஏன்னா 2024 அவங்க பல விஷயங்களை கிரவுண்டில் எதிர்த்து வேலை செஞ்சுருக்கிறாங்க. அது இனிமேல் எப்படி ஜெல்லாக போகுதுங்கிறத தொண்டர்கள் அடுத்த 1 வருஷத்தை எடுத்து இவங்க 2 எல்லாம் ஒருங்கிணைந்து பொது போராட்டங்களுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற செயல் திட்டத்தை இனிமேல் வடிவமைக்கணும். அதை நம்ம ஓரம் வச்சோம் அப்படின்னா அந்த வகையில் இப்போ தலைவர்களுக்கு இது ஒரு திருப்தி ஒரு இப்போதைக்கானது அப்படின்னு பார்த்தா இப்போது எடப்பாடிக்கு எதிராக கலக குரல் எழுவதற்கு வழி இல்லாமல் போயிடுச்சுல்ல. நீங்கள் திமுகவை இதுக்கப்புறம் தீவிரமாக எதிர்க்கிறதுக்கான வேலைகளை சேர்ந்தே பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எதிரி 2 பேர் கிடையாது. பிஜேபி நீங்கள் உள்ளே சேர்த்துட்டதுனால இப்போ ஒன்றும் இல்லை. நாளைக்கு இப்போ இந்த வாரத்தில் பொன்முடி அவர்களுக்கு எதிராக அவங்களுடைய மகளிர் அணி போராட்டம் அறிவிச்சிருக்கு. சர்ப்ரைசிங்லேயே அன்னைக்கு நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பாஜக மகளிர் அணி கிளம்பி போய் அந்த போராட்டத்தில் ஆதரவு கொடுக்குறேன்னு போய் 4 பேர் இங்கேருந்து போய் அங்கே ஏறுறாங்க. வானதி சீனிவாசன் இதில் போய் கூட ஏறி நின்று முழக்கத்தை எழுப்புனாங்கன்னா அங்கே ஜெல்லாக ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை இனிமேல் பார்ப்பாங்க லாங் ரன்னில். இந்த ஓராண்டுகளுக்குள் இவங்க திமுக செய்த தவறுகள், அதை தவற விட்டது, போதாமைகள், இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை கூர்மைப்படுத்தி எவ்வளோ பிரச்சாரம் பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து தான். லாங்கர் ரன்னில் அதிமுக என்கிற கட்சி கரையுமா அப்படின்னா அதுக்கு எடப்பாடி அவர்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு அடுத்தபடியான ஒரு தலைமை அல்லது இப்போவே அவர் ஏக தலைமையாக இருந்து திரும்பவும் இன்னொரு தோல்வியை நோக்கி போனால் தான் அது கலக குரல் பெரிய அளவுக்கு வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இவர் முடிவு பண்ணிட்டார். இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி நீக்கியது தவறுன்னு அதிருப்தி குரல்கள் உடனடியாக ரியாக்ஷன் இருந்தது. இங்கே அது வரைக்கும் வரலன்னா அதிமுகவினுடைய கட்டமைப்பு அப்படி தான். இன்னைக்கு இது ஒரு வகையில் நமக்கு நல்லது தான்னு அதிமுகவினுடைய தலைவர்கள் பார்க்குறாங்க. தொண்டர்கள் பார்க்குறாங்களா? அந்த கேப்பை இவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாங்கங்கிறது நயினாரை இப்போ நாங்கள் மாற்றிட்டோம் அதுவே நமக்கான வெற்றி அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். பாஜக மாற்ற இதற்கு வேறு கணக்குகளும் இருக்கிறது. அதில் அதிமுக கூட்டணியும் ஒரு கணக்கு தான், அதில் நம்ம இது பண்ணிக்க முடியாது. அண்ணாமலை யாருக்கும் சபார்டினேட்டாக இருந்து வேலை செய்கிற பர்சனாலிட்டி இல்லை அப்படின்னு மோடி அமித்ஷாவுக்கு தெரியும். அண்ணாமலை யாருக்கும் சபார்டினேட்டாக இருந்து 2ஆம் நிலையிலேருந்து வேலை செய்கிற இயல்பு கொண்டவர் இல்லைங்கிறது தெரியும். அதனால் அந்த முற்றும் மோதல்கள் வேண்டாங்கிறதுனால அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு சைடு. இது நீண்ட தொலைதூரத்தில் அதிமுக இருக்கக்கூடிய இடத்துல ஓட் ட்ரான்ஸ்ஃபரில் கை வைக்கிற மாதிரி எதுவும் பிஜேபி செய்யாத வரைக்கும் அதிமுக சேஃபர் சைடில் இருக்கிறது. ஆனால் ஏன்னா இப்போ இவன் நமக்கு என்ன கேள்வினா 2026 ஒருவேளை ஜெயித்தால் அவங்க கூட்டணிக்குள்ளே வர போகிறாங்க. தோற்றாலும் உங்களை விட்டு விலகுவார்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா திரும்ப ஜெயிச்சுட்டா திமுக மறுபடியும் 2029 மோடி எதிர்ப்பில் தான் நிற்கும். அப்போ திரும்பவும் நீங்கள் போகும்போது அப்போ அதிமுகவை 31 அல்லது 34 டெசிமேட் பண்ணிவிட்டு 2ஆம் இடத்துக்கு வருகிற வேலையை கூட இருந்து பார்க்கறதுல தான் பிஜேபி எக்ஸ்பர்ட்டுங்கிறது எடப்பாடி புரிஞ்சிருந்தாலும் அவருக்கு வர வழி இல்லாமல் இப்போ முதலை வாயில தலை கொடுத்தது அவருக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் இது ஒரு நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி அது இப்போதைக்கு பார்த்தாச்சுன்னு சொன்னால் ஒரு எடப்பாடிக்கு தனிப்பட்ட வகையிலேயும் அது மிகப்பெரிய வெற்றி தான். இந்த தேர்தல் கணக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி இப்போ உறுதியாயிருச்சு, அதுவே போதுமா? இல்லைன்னா ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், பாமக, வேறு சில கட்சிகளை சேர்க்கறதுக்கான இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதிமுக பாஜக மட்டுமே போதும்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. பாமக நிச்சயமாக தேவை. இப்போ என்னென்னா பாமக அவங்க 2 பேருக்கு இருந்த சண்டை இவங்க கூட போகலாமா அவங்க கூட போகலாமாங்கிறது தான். 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்ட பிறகு ராமதாஸ் அவர்கள் வைக்கக்கூடியது நம்ம ஏடிஎம்கே கிட்ட டைரெக்டாக பேசணும்.
ஏன்னா பிஜேபி மூலயமா நம்ம பண்ணோம்னா நம்ம நம்பர் 3 ஆயிடுவோம். முதல்ல ஏடிஎம்கே, ரெண்டாவது பிஜேபி கூட சபார்டினேட்டாக நம்ம போன மாதிரி போகக்கூடாது. பிஜேபியோட நம்ம சீட்டுகள் கூட வாங்கி நம்ம 2வது பெரிய கட்சின்னு காட்டணும் தமிழ்நாட்டு கூட்டணிக்குள்ள. அவர் திரும்ப திரும்ப எடப்பாடி தலைமையில்னு சொன்னார்ல, 2வது இடத்துல நம்ம தாங்கிறத உறுதிப்படுத்தணுங்கிறது ராமதாஸ் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். கூடுதல் சீட்டுகள் அப்படிங்கிறது தான் பாஜகவை விட அது அவருடைய நோக்கமாக. கொடுப்பாங்களா? கூடுதல் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 2021 வாங்கியிருக்காங்க. முன்னால ஒரு பலமா இருந்தது பிஎம்கே. ஆனா இப்போதைக்கு அப்படி ஒரு காட்சி இருக்கா? அதை தான் ராமதாஸ் என்ன நினைக்கிறார், நம்ம போய் நெகோஷியேட் பண்ணிட முடியும், நம்ம பையன் பண்ணுறது அதில் கொஞ்சம் கடினம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா 2021 இவங்களை விட அவங்க கூட சீட்டில் நின்னாங்க, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிச்சாங்க, அவங்க 4 இவங்க 5 என்பது கரெக்டு. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் அதிக இடங்களில் போட்டியிட்டது. 23 இடங்களில் பாஜக போட்டியிடுது, இவங்க 10 நின்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பாஜக கிட்டே கம்மியான சீட்டை வாங்கும்போது பாஜகவுக்கு அடுத்த இடம்னு அன்புமணி நிறுவனதான் அது ஒரு பர்செப்ஷன் இருக்கிறது ராமதாஸ் பார்க்குறாரு. அப்போ அந்த இடம் தான் திரும்ப நம்ம கூடவே தொடரும் போது நம்ம பாஜக சொல்கிறத கேட்டுட்டு தலையாட்டி இன்னொரு வாசனைக்கு போல பாமக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ராமதாஸ் அவர்களுடைய இந்த இத்தனை ஆண்டுகள் அரசியலில் இருந்து அவருக்கு அந்த புரிதல் இருக்கிறதுனால தான் அவர் அதை புஷ் பண்ணுறாருங்கிறது இருக்குது. மற்ற குட்டி கட்சிகளை கூப்பிட்டு வரது பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ பிரேமலதாவை எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்கிற ஹைலைட்டும் இதை விட முக்கியம், அடுத்து 1.5 மாதங்களில் 2 ராஜ்யசபா இடங்களுக்கான அதிமுக கோட்டாவில் இருக்குது. இதில் யாரை கொடுத்து அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறத யார் முடிவு பண்ண போகிறாங்கிறதும் கேள்வி. எடப்பாடி அவர்கள் ஒரு சாய்ஸ் வச்சுருப்பார், ஆனால் பிஜேபி வேறு சாய்ஸ் வச்சுருக்கோம். ஒருவேளை அண்ணாமலையவே அதிமுக கோட்டாவில் அனுப்புங்கன்னா முடியாதுன்னு அவர் சொல்லிடுவாரா? சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ எல்முருகன் அந்த காலகட்டத்தில் இங்கே ராஜ்யசபா சீட் அந்த சமயத்தில் இல்லை, அவர் அங்கேருந்து வெளியிலேருந்து அனுப்பிவிட்டாங்க. அதுக்கு மத்திய பிரதேஷ் நினைக்கிறேன், அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டாங்க. பெண்டிங் டென்யூரில் போயிடுச்சு. நீங்கள் தானே அண்ணாமலை நகர்த்தணும், நீங்கள் அண்ணாமலை நீங்களே அனுப்பி விடுங்க அப்படின்னு கேட்டால் மறுக்கிற இடத்துல அவர் இல்லை. இது மேடையில் அவரை வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சிங்கிறாரு, கூட்டணியில் பங்குல இருப்போங்கிறாரு, காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறாரு, மும்மொழி கொள்கை, நீட்டு இதெல்லாம் வச்சு மடை மாற்றுகிறார்கள்ங்கிறாரு. நேற்றுக்கு காலையில் தான் எடப்பாடி அறிவிச்சிருக்காரு, நீட்டுக்கு இது பண்ணுறதுக்காக மெழுகுத்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சிருக்காரு நீட்டு தேர்வுக்கு எதிராக. நேற்று காலையில் வழக்கமாக மெழுகுத்திரிங்கிறது கண்ணீர் அஞ்சலிக்கு தான். அது திமுகவினுடைய ஏமாற்றத்தினால மக்கள் கண்ணீர் விடுறாங்க சிம்பாலிக்காக காட்டுறாராம். அது அவருடைய புரிதல். இது திமுக திரும்ப மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்குங்கிறதுக்காக மெழுகுத்தி ஏந்தினேன். காலையில் அவர் நீட்டை எதிர்த்து கண்ணீர் அஞ்சலிங்கிறாரு, சாயங்காலம் நீட்டை வச்சு மடை மாட்டுறாங்கன்னு இவர் பேசுகிறாரு. பக்கத்திலே உட்காந்துருக்காப்புல மும்மொழி கொள்கையை நிட்டு அவங்க எதிர்த்து ஏமாத்துறாங்கிறாரு. இவருக்கு மும்மொழி கொள்கை தாங்கிறது இருக்குது. வக்பு விவகாரம் அப்படின்னா இவங்க நீங்கள் எதிர்த்தே ஓட்டு போட்டீங்க, ஒரு வாரம் கூட ஏற்று ஓட்டு போட்டுருந்தீங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம் எப்படி உருவாக போகுதுங்கிறது நமக்கு ரொம்ப ஜாலியாக. ஆக்சுவலாக இவங்க எல்லாம் சொல்கிறாங்களே காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு கலைஞர் போட்டுட்டு போனார் அப்படின்னா, காமன் மினிமம் ப்ரோக்ராமில் எப்பயுமே அந்த செயல் திட்டத்தை வடிவமைக்கும் பொழுது பெரிய கட்சிகள்கிட்ட சின்ன கட்சிகள் தான் யார் கூட வராங்களோ சபார்டினேட்டாக அவங்க தான் கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கணும். அப்படி பார்த்தா அதிமுகட்ட இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும்னு பிஜேபி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒருவேளை இதை மாற்றமாக கூட செஞ்சுக்கலாம். 2 பேரும் சேர்ந்து தாங்க ஒரு எண்ணத்துக்கு வரணும் அப்படின்னா பெரிய கட்சிகள் கிட்ட தான் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். மத்தியில் அன்னைக்கு வாஜ்பாய் அவர்களிடம் கலைஞர் வச்சது அதில் இருந்ததெல்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது தான் ஷெடியூலாக இருந்தது. நீங்கள் இதெல்லாம் செய்யணுங்கிறது ஷெடியூல் கிடையாது. 370 தொடக்கூடாது, ராமர் கோயில் அப்படிங்கிற பேரில் கரசேவை அந்த இயக்கத்தை மூவ்மெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இப்படியான சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டது இல்லையா? ஆனால் ஒரு தடுப்பணையாகத்தான் அந்த நேரத்தில் அது காமன் மினிமம் ப்ரோக்ராம். இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் ஜெயிச்சா எடப்பாடி முதலமைச்சர்னா நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்போ அமித்ஷா கொடுப்பாராங்கிற கேள்வி வருதுல்ல. ஏற்கனவே சிஐஏக்கு இவங்க தான் கையெழுத்து போட்டு கொடுத்தது. பாதிக்கப்படுற ஒருத்தர் இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி கூப்பிட்டு வாங்க, நீங்கள் தான் என் கண்ணு முன்னாடி கூப்பிட்டு வந்து காட்ட முடியுமா அவங்களால? நீங்கள் தான் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக பேசுனீங்க. இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல. இல்லை, அவங்களுக்கு ரொம்ப தெளிவு. அந்த 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 பிளாக்குக்கு சிறுபான்மையினர் வாக்கு வராதுங்கிறது எடப்பாடிக்கு நம்மளை விட நல்லா தெரியும். ஆமாம், முடிஞ்சு போச்சு. 14 நாளைக்கு முன்னாடி கூட ரம்ஜானுக்கு குல்லா போட்டுக்கிட்டு என்னை நம்பி கேட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கேட்டவர்கள் பல பேர் உண்டு, எம்ஜிஆர் வசமெல்லாம் நீங்கள் தானே பேசுனீங்க, அப்புறம் ஏன் அப்படின்ற மாதிரி இவ்வளவும் பேசிட்டு கடைசியில் மறுபடியும் வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான்
போய் சேர்ந்துருக்குது. வஞ்சகன் கண்ணனடாங்கிறது ஒரு வேளை கரெக்டாக தான், குருமூர்த்தின்னு நினைக்கிறேன். குருமூர்த்தி அல்லது ரஜினிகாந்த் துக்ளக் விழாவில் சொன்னாங்க, இவரை வந்து மோடி வந்து அர்ஜுனன்னா அமித்ஷா வந்து கண்ணன் அப்படின்னாங்க. அப்போ வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடாங்கிறது வேணால் அந்த வகையில் பொருந்தும்னு நம்ம பார்த்துக்கலாம். இது அதிமுகவுக்கு நல்லதில்லை என்பதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு காலப்போக்கில் 2வது பெரிய சக்தியாக ஒரு மதவாத சக்தி வருவதற்கான வரலாறை, அதுக்கான வாசலை திறந்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அவருக்கான ஒரே ரிலீஃப் பை சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா 26க்கு பிறகு 29இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாஜக அங்கே ஆட்சியை இழக்கிற பட்சத்தில் அந்த தேர்தலுக்கும் ஆனால் நீங்கள் கூட தான் போகணுங்கிற விஷயம் இருக்குது. நீங்கள் 26ல் ஜெயித்தாலும் தோத்தாலும் நீங்கள் பிஜேபி கூட தான் உங்களால் வெளியில் வர முடியாது. ஏன்னா 29 எலெக்ஷன் வரைக்கும் அவங்ககிட்ட திரும்ப அதே இடி ஐடி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அப்போ அடுத்த ஒரு 5 காலம் அதிமுகவை ட்ரையலில் கொண்டு போய் உள்ளே இறக்கி விட்டுருக்காருன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இல்லை, அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது எடப்பாடிக்கான வெற்றி மாதிரி தெரியல, இது பிஜேபிக்கான வெற்றி மாதிரி தான் நமக்கு தெரியுது நேரடியாக பார்க்கும். எடப்பாடிக்கு தற்காலிக நிம்மதி, அதாவது நம்ம பொதுச் செயலாளராகவே தேர்தலை சந்திக்கிற வரைக்குமானதை அவர் தயார் பண்ணிட்டார். ஓட்டு எப்படி போட போகிறாங்கிறது மக்கள் முடிவு பண்ண வேண்டியது. இதில் இது எடப்பாடிக்கான ராஜதந்திரம் நம்ம நிச்சயமாக பார்க்க முடியாது. முடிவுகள் எல்லாம் இவங்க எடுத்தது தான். எடப்பாடி ஒரு விஷயத்தை அவர் தி மினிமம் தான் அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணது, நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், கூட்டணிக்கு ரெடிங்கிறத அவர் அமித்ஷா அவர்களை சந்தித்த போதே சொல்லிட்டார். அதே தான் அதை டிக்ளேர் பண்ணது நேற்று தான் போது, ஏன்னா அண்ணாமலைங்கிறத விளக்குற பிறகு ஏறதுல எனக்கு தயக்கம் இல்லை அப்படிங்கிற விஷயம் போயிருக்கு. அண்ணாமலை இருந்தால் நடக்காதுன்னு எடப்பாடியை விட அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால கடைசியாக கூட்டணி ஓட்டு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி இதே போல் மைக்கில் ஏதாவது சொல்லி விட்டாருன்னு வைங்க, எப்படி அதிமுக ஓட்டு போடுவான்? அண்ணாமலை அப்படி ட்ரிகராகி பேசக்கூடியவர் அப்படிங்கிறது தெரியும். அவரே சொல்லியிருக்காரு, கொஞ்சம் வாய் அதிகம், கொஞ்சம் துடுக்குத்தனமாக இருப்பேன், கொஞ்சம் சுயமரியாதை ஜாஸ்தி, நான் பாட்டுக்கு பேசிடுவேன்லாம் அவரே சொல்லியிருக்காரு. அண்ணா சொன்ன வார்த்தைகள் தான், கொஞ்சம் வாய் ஜாஸ்தி வாய் நீளம் அப்படின்னும் போது இவர் அப்படி தான் பேசிட்டு விருப்பமே இல்லைனாலும் ஒரு வேகத்தில் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்படி பேசிட்டாருன்னா அது வெடிச்சிருங்கிறது தான் காரணமாக இருக்குது. ஸோ இது அதை நோக்கி தான் நகர்ந்திருக்கு. சரி, தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகளை கவனிப்போம். வரக்கூடிய நாட்கள் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி. நன்றி.